சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். பிரதமர் மோடியுடைய தமிழ்நாட்டு விசிட்ங்க. ஒரு விழாவுக்காக அவர் வராரு அப்படின்னாலும் கூட இதற்கு பின்னணியில அரசியல் இல்லாமல்ல. அந்த வகையில அவருடைய திட்டங்கள் என்ன, அவருடைய நகர்வுகள் எதை நோக்கி, அவருடைய வியூகங்கள் என்ன, டோட்டலா சொல்லணும்னா மோடி போடுகின்ற அந்த ஸ்கெட்ச் என்ன. இன்னொரு பக்கம் ஆளுநரை வைத்து போட்டி அரசாங்கம் நடத்துவதா அப்படின்னு ஒரு கண்டன கடிதத்தை எழுதியிருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சோ அவருடைய நகர்வுகள் எதை நோக்கி, ஸ்டாலின் போடுகின்ற ஸ்கெட்ச் எதை நோக்கி, இப்படியாக இந்த வருகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல், அந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோசி இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். கெலோ இந்தியா துவக்க விழா, பக்தர்களுக்கு கட்டுப்பாடு, மீனவர்களுக்கு தடை, மோடியின் 3 நாள் விசிட்டும் பரபரப்பான பயணத்திட்டமும். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றைக்கு ஜனவரி 19ஆம் தேதி கெலோ இந்தியா போட்டிகளை துவக்கி வைக்கிறதுக்காக நம்முடைய சென்னைக்கு வந்திருக்காருங்க. அவருக்கு உற்சாக வரவேற்ப பாஜகவினர் எல்லோருமே திரண்டு கொடுத்திருந்தாங்க. ஒரு ஆர்வம், ஆரவாரம் எல்லாமே பாஜகவினர் மத்தியில் தெரிஞ்சதுங்க. இங்கேயும் பிரதமர் வந்திருக்காரு அப்படின்னு உற்சாகம் பல இடங்கள்லயும் வெளிப்பட்டது. கோலாகலமான ஒரு வரவேற்பு இருந்ததுங்க. இதனுடைய தொடர்ச்சியாகவே 2 நாட்கள் அடுத்து பார்த்தோம்னா ராமேஸ்வரமும் அவர் பயணிக்க இருக்கிறாரு. ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில ராமர் கோயில் திறப்பு விழா இருக்கிறதால ராமேஸ்வரத்துல அங்க இருக்கக்கூடிய கோயில்ல இருக்கக்கூடிய 22 புனித தீர்த்தங்கள்லயும் நீராடி சிறப்பு பூஜை செய்து ராமநாத சுவாமியை வழிபாடு செய்யவும் இருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்து அன்றைய இரவு ஜனவரி 20ஆம் தேதி ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மடத்துல பிரதமர் தங்குறாரு. அடுத்த நாள் பார்த்தோம்னா காலையில தனுஷ்கோடி அரிச்சல்முனை கடற்கரையில புனித நீராடுவதோடு வழியில இருக்கக்கூடிய கோதண்ட ராமர் கோயில்லையும் சிறப்பு வழிபாடு செய்யறாருங்க பிரதமர். இந்த வழிபாடு எல்லாமே முடித்துக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய அந்த புனித நீர் எல்லாமே எடுத்துக்கிட்டு அயோத்திக்கு பிரதமர் பயணிக்கிறாருங்க. ஏன்னா ஜனவரி 22ஆம் தேதி அங்க ராமர் கோயில் துவக்க விழா இருக்கு இல்லையா, அதனால. இதுல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ராமேஸ்வரத்துக்கு பிரதமர் வரதால ஜனவரி 20ஆம் தேதி பகல் 12 மணில இருந்து மறுநாள் பகல் 12 மணி வரை தனுஷ்கோடியில பார்த்தோம்னா போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் பக்தர்களுக்கும் பார்த்தோம்னா 20ஆம் தேதி காலையில 8 மணில இருந்து மாலை 6 மணி வரை கோயில்ல வழிபாடு செய்ய அனுமதியும் இல்லைங்க. இதன் தொடர்ச்சியாகவே இந்த 2 நாட்கள்ல தனுஷ்கோடியில பார்த்தோம்னா மீனவர்கள் கடலுக்கு போயிட்டு மீன் பிடிக்கவோ தடையும் போடப்பட்டிருக்குங்க. ஒரு பக்கம் என்னங்க பக்தர்கள் நாங்க நிறைய வேண்டுதல்லாம் இந்த தினத்துல நாங்க வச்சிருந்திருப்போம், அவை எல்லாமே மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் சைட்ல இருந்து இந்த கட்டுப்பாடுகளுக்கு எதிரான ஒரு வருத்தங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கு. மீனவர்களும் அந்த 2 நாள் பிழைப்பு பாதிக்கப்படுது அப்படின்னு அந்த சைட்ல இருந்தும் குமுறல்கள் இருக்கு. அதே நேரத்துல பிரதமருடைய வருகை அப்படிங்கிறதால இது பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் மிக முக்கியமானது. சோ அவருடைய பாதுகாப்பை கருதித்தான் இப்படியான சில விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டியதா இருக்கு. அதையும் புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்தும் பேசப்பட்டு கொண்டிருக்குங்க. இப்படியாக அவருடைய தமிழ்நாட்டு பயணம் பரபரப்பை கொடுத்துட்டு இருக்கிற நேரத்துல லேட்டஸ்டாக கேரளா போயிருந்தார் இல்லையா, அங்கேயும் ஒரு பரபரப்பு எட்டி பார்த்திருக்குங்க. மோடியை தவிர்த்தாரா மம்முட்டி, புதிய சர்ச்சை. காட்டு தீயை விட வேகமா பயணிக்கிறது எது தெரியுங்களா? வதந்தி தாங்க அப்படின்னு முந்தைய காலத்துல சொல்லுவாங்க இல்லையா. ஆனா அதை விடவும் வேகமா பயணிக்கிறது இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய பதிவுகளும் மீம்ஸுகளும் அப்படிங்கிறாங்க. லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு ஒரு உதாரணமும் கேரளாவில் அரங்கேறி இருக்குங்க. என்னன்னா நடிகரும் பாஜகவுடைய பிரமுகருமான திரு சுரேஷ் கோபி அவருடைய மகளுடைய திருமண விழா குருவாயூர் கோயில்ல நடந்ததுங்க. பிரதமர் திரு நரேந்திர மோடி தான் அவருடைய முன்னிலையில அந்த விழா நடந்தது. இந்த விழாவுக்கு வந்திருந்த நேரத்துலதான் நடிகர் திரு மோகன்லால எந்த விதமான பரிசோதனையும் அவர் செய்யல. அதே நேரத்துல நடிகர் திரு மம்முட்டியை மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சு அவருக்கு எக்கச்சக்கமான சோதனை எல்லாம் அவருக்கு செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பக்கம் மீம்ஸ் பரவனதுங்க. அதற்கு அடுத்து பார்த்தோம்னா பிரதமர் மோடி வணக்கம் செலுத்தினப்ப நடிகர் மோகன்லால் உட்பட ஏனைய நடிகர்கள் உடனே வணக்கம் தெரிவிச்சாங்க. ஆனா நடிகர் மம்முட்டி மட்டும் மோடி வணக்கம் தெரிவிச்சப்ப அவருக்கு வணக்கம் செலுத்தாம கைகளை கட்டிக்கிட்டு தவிர்த்துட்டாரு அப்படின்னு இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்கள்ல மீம்ஸுகள் வைரல் ஆனதுங்க. சரி, உண்மையிலேயே அங்க என்னதாங்க நடந்தது அப்படின்னு நம்முடைய செய்தியாளரான சிந்து அவர்கள் அந்த ஏரியாக்கள்ல விசாரிச்சிருக்காரு. அப்ப அவருக்கு வந்த தகவல்கள் என்ன அப்படின்னா, குருவாயூர் கோயிலுக்கு போனப்ப பாகுபாடு இல்லாம எல்லோரையுமே முறையாக ஒரே மாதிரி தான் சோதனை செய்துதான் உள்ள அனுமதி கொடுத்தாங்க. சோ அதுல எந்த விதமான பாகுபாடும் இல்ல.
ரெண்டாவது, மோகன்லாலுக்கு பிரதமர் வணக்கம் செலுத்தின நேரத்துல மற்றொரு கோணத்துல இருந்து படம் பிடிச்சப்ப அது மம்முட்டிக்கு வணக்கம் செலுத்தின மாதிரியும், மம்முட்டி கண்டுக்காம வந்துட்டு கையை இப்படி வச்சுட்டு இருந்த மாதிரியும் ஒரு தோற்றம் உருவாகிடுச்சு. அந்த புகைப்படங்களை தான் சமூக வலைதளங்கள்ல பரப்பி தவறான பரப்புரையும் வந்துட்டு செஞ்சாங்க. உண்மையிலேயே மம்முட்டிக்கு அச்சதை வழங்கிய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கைகளை பிடிச்சபடி கொஞ்ச நேரம் பேசினாரு. மணமக்களை வாழ்த்துவதற்காக பிரதமர் வழங்கிய அச்சதையும் மம்முட்டியும் அன்போடு பெற்றுக்கொண்டாரு. உண்மையிலேயே இதுதாங்க நடந்தது. இந்த மீம்ஸும் சமூக வலைதள பதிவுகளும் ஏன் தான் இப்படி வதந்திய பரப்புறாங்களோ அப்படிங்கிறாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய சோர்சஸ். சரி, இங்க இருந்து நம்ம மறுபடியும் பேக் டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அட்டாக் கவர்னர், டார்கெட் பிஜேபி கவர்மெண்ட், ஸ்டாலினின் கண்டன கடிதமும் பின்னணி அரசியலும். திமுகவுடைய இளைஞரணி மாநாடு பார்த்தோம்னா சேலத்துல வருகின்ற ஜனவரி 21 ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கு இல்லைங்களா? இதற்கு அழைப்பு விடுக்கின்ற வகையில ஒரு கடிதத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் எழுதியிருக்காருங்க. அது அழைப்பு விடுக்கின்ற கடிதமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஆளுநரையும் அட்டாக் செய்யக்கூடிய ஒரு கடிதமாகவும் வெளிப்பட்டிருக்குங்க. என்னன்னா, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிராக ஆளுநர் மூலமாக போட்டி அரசாங்கம் நடத்துவதா? பாஜகவுடைய ஆட்சி காலத்துல ஒன்றியத்துல அவங்க ஆளுகின்ற காலத்துல மாநிலங்களுடைய உரிமைகள்லாம் பறிக்கப்படுது. இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கடுமையாக கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காருங்க. அதே போல முரசொலியில பார்த்தோம்னா, ஆளுநர் போன்றோரின் நரித்தனங்களை வாழறுத்த ஒரு பூமி தான் தமிழ்நாடு அப்படின்ட்டு ரொம்ப காத்திரமாக ஒரு பெரிய கட்டுரை தலையங்க எழுதியிருக்காங்க. சரி, என்னப்பா இந்த அளவுக்கு கோபப்பட்டிருக்காரு, என்ன காரணம் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா, முந்தைய எதிர்கட்சியாக திமுக இருந்த காலத்துல அப்ப பிரதமர் இங்க தமிழ்நாடு வரும் பொழுதெல்லாம் கோ பேக் மோடி அப்படிங்கிறத முன்ன நின்று திமுக கையில் எடுக்கும். அது ட்ரெண்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஆளுங்கட்சியாக திமுக மாறின உடனே வெல்கம் மோடி அப்படின்னு வரவேற்கிறாங்க. திமுக தரப்புல அரசாங்கத்தை நாங்க நடத்தணும், ஸோ புரோட்டோகால் படி அதற்கான அந்த மரியாதையெல்லாம் நாங்க கொடுக்கணும் அப்படின்னு விளக்கம் சொன்னாலும் கூட எதிர்கட்சிகள், ஏங்க நீங்க எதிர்கட்சியா இருக்கிறப்போ ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியானவன ஒரு நிலைப்பாடா? அதே தானே அப்ப ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவுக்கு இருக்கும். அப்ப திமுகனாலே இரட்டை நிலைப்பாடோட இருக்குங்க, நீங்க பாஜகவுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்குறீங்க அப்படின்னு பல்வேறு எதிர்கட்சிகளும் திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களை சமூக வலைதளங்கள்ல பதிவுகளையும் செய்த வண்ணம் இருக்காங்க. மேலும் தமிழ்நாட்டுல பல்வேறு நிகழ்ச்சிகள்ல, விழாக்கள்ல தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கெடுத்துட்டு இருக்காரு. அந்த பெரும்பாலான விழாக்கள்ல முதலமைச்சரும் பங்கேற்க இருப்பதால மத்திய அரசை எதிர்க்கிறதுல திமுக சமரசம் செய்து கொண்டு விட்டது அப்படின்னு எழுகின்ற அந்த விமர்சனங்கள் எல்லாவற்றையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கடிதத்துல கூடுதல் கண்டனங்களையும் பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக பதிவு செஞ்சிருக்காரு முதலமைச்சர். நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு முறை இங்க பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுதும் அதற்கு முந்தைய தினத்திலேயோ அதே தினத்திலேயோ பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய தவறுகளை இல்ல ஆளுநர்களை சுட்டிக்காட்டி காத்திரமான கண்டன பதிவுகளை முதலமைச்சர் செஞ்சிருப்பாரு. மேலும் பிரதமர் இங்க வந்த பொழுதும் கூட தமிழ்நாட்டுடைய உரிமைகள் நலன் சார்ந்து அந்த கோரிக்கைகளை அதிகமாக முன் வச்சிருப்பாரு. சோ மு.க. ஸ்டாலின் அவரை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காரு. அதே நேரத்துல அரசாங்கத்தை நடத்துவதால தமிழ்நாட்டுடைய நலன் தேவைகளை தான் பிரதமர்கிட்ட கோரிக்கையாக முன்வைக்கிறாரு. இதுல எந்த இடத்துலயும் சமரசம் செய்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தையும் உருவாக்கணும் அப்படிங்கிறது இந்த நகர்வுகள்ல நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். டார்கெட் 150, ராமேஸ்வரம் டு அயோத்தி, புது ரூட்டில் மோடி ஸ்கெட்ச். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தமிழ்நாட்டு வருகை அபிஷியலாக சில காரணங்கள் சொன்னாலும் பின்னணியில நிறைய அரசியல் ஸ்கெட்சுகள் இருக்குங்க. முக்கியமாக 3வது முறையாக ஹாட்ரிக் வெற்றியை பெற வேண்டும், பாஜக மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும். நார்த்ல பல மாநிலங்கள்லயும் பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கு. குறிப்பாக நடந்து முடிந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள்லயும் பாஜக பெரும்பாலான மாநிலங்களும் அமோக வெற்றியை பெற்று இருக்காங்க. அங்க பிரதானமான பிசி பாலிடிக்ஸையும் தற்போது பாஜக கையில் எடுக்க தொடங்கி இருக்காங்க. அதனால ஊபி, பீகார், அப்புறம் மகாராஷ்டிரா இப்படியான மாநிலங்கள்ல பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளையும் தங்கள் பக்கம் உறுதி செய்து விட முடியும் அப்படின்னு பாஜக கணக்கு போடுதுங்க. கூடுதலாக அயோத்தியில ராமர் கோயிலும் திறப்பதால அது தங்களுடைய வாக்கு வங்கியும் உறுதிப்படுத்தும் அப்படின்னு பாஜக வலுவாக நம்புகிறது. சோ அமோகமான தொகுதிகளை இங்க பெற்றுவிட முடியும். அதே நேரத்துல தாங்கள் வீக்காக இருக்கக்கூடிய தென்கிழக்கு மாநிலங்கள், இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, மேற்கு வங்காளம் அப்படின்னு இப்படியான மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 150 தொகுதிகள் இருக்குங்க. இங்க இருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியுடைய வெற்றியும் ஒரு போனஸ் வெற்றியாகவும் பார்க்கப்படுது. அதனாலதான் வீக்கான மாநிலங்களை கூடுதலாகவும் கவனிக்க தொடங்குறாங்க பாஜகவினர். அந்த வகையில தான் பிரதமருடைய பயணம்
தேர்தல் நெருங்குற இந்த காலகட்டத்துல அதிக அளவுல தென் மாநிலங்கள்ல இருக்கு. இப்ப கேரளாவுக்கும் அவர் போயிருந்தாரு. அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கும் பிரதமர் வந்திருக்காரு. இதுல மிக முக்கியமாக ராமேஸ்வரத்துல அங்க கோயில்கள்ல புனித நீராடி விட்டு அங்க வழிபாடு செய்து விட்டு அங்கிருந்து அயோத்திக்கு பயணிப்பது. அப்ப ராமேஸ்வரத்துல ராமர் அவர் இங்க வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் அயோத்தி அவர் பிறந்த இடம். ரெண்டையும் கனெக்ட் பண்றாங்க. ராமேஸ்வரம் அயோத்தி அப்படின்னு கனெக்ட் பண்றாங்க. இதன் மூலமாக தங்களுடைய தேசிய அரசியலை இந்த இடத்துல வலுவாக நிறுவுறாங்க. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக எல்லாமே திராவிட அரசியலை தீவிரமா முன்வைக்கிறாங்க. சோ அதற்கான ஒரு பதிலடியை இதுல கொடுப்பது. அதே நேரத்துல உணர்வு ரீதியாக சவுத் நாட்டுலாம் கிடையாது, எல்லோரும் இந்தியாவை சார்ந்தவர்கள்ங்கிற மாதிரி கட்டமைக்கவும் பாஜக திட்டமிடுகிறது. அதனுடைய ஒரு வழியாகவும் பிரதமருடைய இந்த நகர்வுகளை புரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களை துவக்கி வைப்பது, இன்னொரு பக்கம் இங்க தொடர்ந்து வருகை புரிந்து இங்க மக்கள் கிட்ட தன்னை நினைவூட்டியபடியே இருப்பது, அடிக்கடி திருக்குறள் போன்றவற்றை மேற்கோள் காட்டி தமிழ்நாட்டோடு நெருக்கமாக இருக்க அப்படின்னு பதிவு செய்வது, தென் மாநிலங்களில் கூடுதலாக வருகை புரிவதன் மூலமாக தென் மாநில மக்களையும் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் பாஜக தான் அதிக அளவுல பாடுபடுகிறது அப்படிங்கிற அந்த ஒட்டுமொத்தமான இமேஜையும் உருவாக்கவே பிரதமருடைய இந்த தொடர்ச்சியான பயண திட்டங்கள் இருக்குங்க. சோ இந்த 150 தொகுதிகள்ல இருந்து பெரும்பாலான தொகுதிகளை கைப்பற்றினால் அவை எல்லாமே போனஸ் தொகுதிகளாகவும் இருக்கும். இன்னொன்னு, நாடு முழுக்கவே பரவலாக தொகுதிகளை பெற்ற ஒரு கட்சியாகவும் வலுவான தேசிய கட்சியாகவும் ஆட்சியாகவும் பாஜக 3வது முறையாகவும் ஆட்சி கட்டில அமரலாம். இதுதாங்க பாஜகவுடைய மெகா திட்டமா இருக்கு. இதை மையப்படுத்தி தான் பிரதமரும் வேகமாக முன்னகர்கிறார் அப்படின்னு இந்த பின்னணிகளை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர்களும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்களும். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. பாஜக எதிர்ப்பின் மூலமாக 40க்கு 40 வெல்ல வேண்டும் அப்படின்னு கூடுதலாக வேகம் காட்ட தொடங்கி இருக்கு திமுக. அதனுடைய மற்றொரு வெளிப்பாடாக தேர்தல் அறிக்கை குழு, கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அப்படின்னு பல்வேறு குழுக்களையும் உருவாக்கி இருக்காங்க. பாஜக எதிர்ப்பும் அவங்களுடைய சமீபத்திய செயற்பாடுகளை தீவிரமாக இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு பக்கம் சவுத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளும் போனஸ் தொகுதி அப்படின்னு கருதி சவுத்துல கூடுதல் கவனத்தையும் செலுத்த தொடங்கி இருக்காங்க பாஜகவினர். பிரதமருடைய விசிட்டும் அதில் ஒன்றாகவும் பார்த்துக்கலாம். அந்த வகையில 2024க்கான அந்த வார் தற்போதே தீவிரமாக தொடங்கி இருக்குங்க. இந்த இடத்துல மாபெரும் எழுத்தாளரான ஐயா ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு கோட் தான் நினைவுக்கு வருது. மனிதர்கள் எதை வேகமாக விரும்பி ஏற்கிறார்களோ அதே வேகத்தோடு அதை வீசி எறியவும் தொடங்குகிறார்கள். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாம போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி. சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்போவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.